கட்டி தானே, எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் தானே பண்ண போறோம், கிடையாது. அறிகுறிகள் பார்த்தாச்சு, டாக்டரை போய் ஆலோசனை செஞ்சாச்சு, மேமோகிராம் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பயாப்சியும் எடுத்தாச்சு. பயாப்சி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அதாவது முந்தி காலங்களில் எல்லா பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் எடுத்த உடனே சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. அந்த சத டெஸ்ட் எடுத்ததை ஸ்பெஷல் டெஸ்ட், அதாவது இம்யூனோ ஹிஸ்டோ கெமிஸ்ட்ரி, சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா IHC அப்படிங்கிற டெஸ்ட் கண்டிப்பா பண்ணணும். அதுல 4 மார்க்கர் கண்டிப்பா உங்க டாக்டர்கிட்ட நீங்க செய்ய சொல்ல வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க்கர் எஸ்ட்ரோஜன் ரிசப்டார் ER அப்படின்னு சொல்லுவோம். இரண்டாவது ப்ரொஜெஸ்டரான் ரிசப்டார் PR. மூன்றாவது HER ஹெர் ரிசப்டார். நான்காவது KI67. இந்த 4 மார்க்கரையும் செஞ்சோம்னா அந்த மார்பக கேன்சர் கட்டி, மார்பக புற்றுநோய் எந்த வகைப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சிடும். கட்டி தானே, எல்லாத்துக்கும் ஆபரேஷன் தானே பண்ண போறோம், கிடையாது. ஒவ்வொரு வகையான கட்டிக்கும் ஒவ்வொரு வகையான வைத்திய முறை இருக்குது. சின்ன கட்டியா இருந்தாலும் சரி, பெரிய கட்டியா இருந்தாலும் சரி, பயாப்சி பண்ணினதுக்கு அப்புறம் இந்த 4 வகையான டெஸ்ட் IHCங்கிறத செஞ்சிட்டோம்னா எந்த வகை அப்படிங்கிறது தெரியும். என்னென்ன வகை இருக்குன்றதை நான் சிம்பிளா சொல்லிடுறேன். லூமினல் டைப்னு ஒன்று, HER2, ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர். இந்த 3 வகை தான் காமனா இருக்கக்கூடிய பிரஸ்ட் கேன்சர்ஸ். 3த்துக்குமே வைத்தியமே கம்ப்ளீட்டா மாறும். அது என்னங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம்.